Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் இன்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் நீர் திறக்க உத்தரவு விடப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் தமிழக விவசாயிகள் காத்திருந்த நிலையில் கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இன்று காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்றது. வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க கர்நாடகாவிற்கு ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே சமீபத்தில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் ஜூலை 29 முதல் 15 நாட்களுக்கு தினசரி 3500 கனஅடி வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது காவிரி மேலாண்மை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு நீர் திறக்க கர்நாடகாவிற்கு ஆணையம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். இந்நிலையில் தமிழகத்திற்கு நீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? கார்த்திக், அதாவது காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழகத்திற்கு கர்நாடக அரசு 15 நாட்களுக்கு தினசரி 3500 கன அடி, அதாவது சுமார் 4 டிஎம்சி தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த உத்தரவானது ஏற்கனவே காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவினுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து தரப்பினுடைய அந்த சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகள் முழுமையாக ஆராயப்பட்டது. குறிப்பாக ஜூன் மாதம் 9.19 டிஎம்சி, அதே போல ஜூலை மாதத்திற்கு 31.24 டிஎம்சி ஆக மொத்தம் 40.43 டிஎம்சி நீரானது தமிழக அரசு தர வேண்டியிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒழுங்கற்ற குழு கூட்டத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு ஒரு பரிந்துரை மேலாண்மை ஆணையத்துக்கு வழங்கியிருந்தார்கள். அதாவது 3500 கன அடி வீதம் வினாடிக்கு 15 நாட்களுக்கு கர்நாடக அரசு திறந்து விடுவதற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையானது வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தரப்பினுடைய அந்த கருத்துக்கள் கேட்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய நீரை கர்நாடக அரசு விடுவிக்காமல் தொடர்ந்து தாமதம் தாழ்த்தி வருவதாகவும், எனவே ஏற்கனவே ஒழுங்கற்ற குழு கூட்டத்தில் தங்கள் தரப்பு தமிழ்நாடு அரசு சார்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து தரவுகளும் இன்றைய தினம் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதே போல கர்நாடக அரசை தரப்பை பொறுத்தவரை தங்களுக்கு தேவையான அந்த நீர், அதாவது குடிநீர் தேவை, அதே போல விவசாயிகளுக்கு நீர் தேவை போன்ற விஷயங்கள் தேவைப்படுகிறது. எனவே மழையின்மை காரணமாக இருப்பில் இருக்கக்கூடிய நீர் அணையில் தற்போது இருக்கக்கூடிய நீரினுடைய தரவுகள் சமர்ப்பிக்கப்பட்டது. அதே போல தற்போது இருக்கக்கூடிய இந்த நீரானது தங்கள் மாநிலத்திற்கு தேவையான அந்த குடிநீர் விஷயங்கள் பயன்பாட்டிற்கும் அதே போல விவசாய பயன்பாட்டிற்கு மட்டுமே தங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எனவே கூடுதலாக தமிழகத்திற்கு எந்த ஒரு நீரும் திறந்து விட முடியாது என தொடர்ந்து அவர்கள் தரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தமிழ்நாடு அரசினுடைய அந்த நிலை சூழ்நிலை கருத்தில் கொண்டு அதே போல தமிழ்நாடு அரசு சார்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து தரவுகளையும் கருத்தில் கொண்டு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை தொடர்ந்து கர்நாடக அரசு சார்பாக ஆஜரான இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் பேட்டி அளித்திருந்தார்கள். அதாவது இந்த முடிவு குறித்து மாநில முதல்வருடன் ஒரு கலந்துரையாடல் நடத்த இருப்பதாகவும், வரக்கூடிய தினங்கள் அதாவது நாளை அல்லது அதற்கு முன்பதாகவும் விரைவாக இந்த மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவை கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வர் டி.கே. சிவகுமாரிடம் நேரடியாக அவர் எடுத்துரைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது குறித்து முதல்வருடன் ஆலோசனை நடத்திய பின்பு மேலாண்மை ஆணையத்தினுடைய இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகவும் கர்நாடக அரசு தற்போது திட்டமிட்டிருக்கின்றார்கள். எனவே வரக்கூடிய நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய பொறுத்தவரை
தமிழகத்திற்கு 13,500 அந்த டிஎம்சி கன அடி நீரை வந்துட்டு திறந்து வருவதற்கான ஒரு உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகுவதற்கும் அதே போல வரக்கூடிய நாட்களில் தமிழக முதல்வருடனான அந்த சந்திப்புக்கும் கர்நாடக முதல்வர் திட்டமிட்டிருக்கின்றார்கள். எனவே அடுத்தடுத்து மிக முக்கிய சந்திப்புகளும் அதே போல நகர்வுகளும் வந்துட்டு தற்போது இருக்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. கார்த்திகா, காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவின் பரிந்துரையை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.